முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் டத்தோ முகமடின் கித்தாபியின் உதவியாளரான 34 வயதுடைய சைஃபுல்லா மிங்குக்கு ஊழல் வழக்கில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8.8 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டு குற்றவாளி என நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. 2018 முதல் 2019 வரை இன்டர்பெஃப் நெட்வொர்க் நிறுவன உரிமையாளரிடமிருந்து அரசாங்க ஒப்பந்தத்தை பெற்றுத் தருவதற்காக 1.76 மில்லியன் ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுசானா உசேன் தற்காப்பு தரப்பு நியாயமான சந்தேகத்தை எழுப்ப தவறியதால் இந்த தீர்ப்பை வழங்கினார். அது மட்டுமின்றி அபராதத்தை செலுத்த தவறினால் சைஃபுல்லா மேலும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று எச்சரித்தார். நீதிபதி தீர்ப்பு வழங்கியதைத் தொடர்ந்து சைஃபுல்லா நீதிமன்றத்திலேயே கண்ணீர் விட்டார். இதனிடையே உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக தற்போது தண்டனை ஒத்திவைப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவேதான் இதனைத் தொடர்ந்து பொது சேவையில் ஒருங்கிணைந்த நேர்மையே மிகவும் முக்கியம் என்று நீதிபதி வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.